அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் திருக்குடை விழா. அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் 3ஆம் ஆண்டு திருக்குடை விழா நிறுவனர் கோபி அவர்கள் தலைமையில், மாநில தலைவர் சங்கர் அவர்கள் முன்னிலையில் விரைவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டி நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் R.T. பிரபு, ஆதி சிவசோழர் புலிப்படை நிறுவன தலைவர் மற்றும் மே 21 தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான், பாரத் முன்னணி தலைவர் A. செல்வம், அகில பாரத இந்து மக்கள் சேனா நிறுவன தலைவர் செந்தில், பா. கணேசன் மற்றும் அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளையின் நிர்வாகிகள், அனைத்து இந்து அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டு விரைவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டி தீபத்தூண் மாதிரியில் தீபம் ஏற்றி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்குடை விழாவை துவக்கி வைத்தனர். அனைத்து இந்து திருக்கோயில் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தது மிகுந்த பாராட்டுக்குரியது. நிறுவனர் கோபி பேசுகையில் R.D. பிரபு அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் ஆலோசனைப்படி செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆதி சிவசோழ புலிப்படை தலைவர் மற்றும் மே 21 தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் அவர்கள் இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற அரசு பாராளுமன்றத்தில் வைத்த செங்கோலை 10 ஆண்டுகளுக்கு முன்பே செங்கோல் ஆட்சி முறை வரவேண்டும் என்று சொன்ன தமிழகத்தின் ஒரே இந்துத்துவா தலைவர் மட்டுமல்ல, அவருடைய களம் ஆபத்து என்று தெரிந்தாலும் அவர் செயல் மற்றும் சொன்ன சொல்லில் பின்வாங்குவதில்லை. அதுதான் சிவபாலன் அவர்கள். அதனால் அவருக்கு ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவில் அவர் கையில் செங்கோல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.
பரமேஸ்வரி அம்மனுக்கு நம்ம வடசென்னை மாவட்ட நிர்வாகி சார்பாக 3ஆம் ஆண்டு வந்து கொடை போகுது. ஒரு வருஷம் வந்து ஒவ்வொரு வேண்டுதலோடு தான் நம்ம கொடை எடுத்துகிட்டு போகிறோம். போன வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து கோவில் நிலங்களும் மீட்டு எடுக்கணும், மீட்டு எடுத்து அந்தந்த ஊருக்கும் அந்தந்த இந்து சமுதாயத்துக்கும் அந்த மக்களுக்கும் பயன்பெற வகையில் அரசாங்கம் மீட்டு எடுத்து அதை செய்யணுன்றதை வேண்டுதலாக வச்சு அந்த அம்மா கிட்ட செஞ்சோம். அதோட பலன் வந்து நிறைய அரசு நிலங்கள் நம்ம கோவில் நிலங்கள்லாம் மீட்டு இருக்காங்க. மீட்டு அதில் நிறைய அந்தந்த ஊர் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் இன்னும் முழுமையாக முடியல. அடுத்தடுத்து நம்மளுடைய இந்திய இயக்க தலைவர்களுடைய முயற்சியாலையும் நம்மளும் அவங்க கூட ஒரு சிறு முயற்சியை செஞ்சு அதெல்லாம் மீட்டு எடுத்து அந்தந்த ஊருக்கும் நம்ம இந்து சமுதாயத்துக்கும் பயன்பெற வகையில் நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு கோரிக்கை வச்சோம். அதாவது தெருவோரத்தில் இருக்கிற வீதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வீடு அவங்க வீட்டில் போய் சொந்த வீட்டில் போய் வாழணும், இதுக்கு வந்து அரசாங்கமோ கடவுளோ யாரோ துணை இருந்து பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வருஷம் கோரிக்கை வச்சோம். ஓகேங்களா? அந்த கோரிக்கையும் அந்த ஆத்தா வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து அரசாங்கம் மூலியமாகவும் அது எந்த அரசோ மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசாங்கம் மூலியமாகவும் நிறைய பேருக்கு இலவச வீடெல்லாம் கிடச்சி அவங்கவுங்க வந்து ரோட்டில் வீதியில் தூங்கினவங்களாம் இன்றைக்கி வீட்டில் தூங்குறாங்க. எப்பயுமே கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி இருக்குது. அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. இந்த வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறதுலையே இப்போ பெரிய விஷயமா நடுவில் கார்த்திகை தீபத்துக்கு பேசப்பட்ட விஷயம் என்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய கார்த்திகை தீபத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்த தீபத்தை ஏற்ற விடலை. அது எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சி நம்ம மலை, நம்ம முருகர் வாழ்ந்த மலை, நம்மளோட சொந்த சொத்து, அது நம்ம இந்து மக்களுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த இடத்துல நம்மளால் தீபத்தூண் ஏற்ற முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற நம்ம இந்து இயக்க தலைவர்கள்லாம், குறிப்பாக சொல்லலாம் ராம ரவிக்குமார்ஜி, சோலை கண்ணன்ஜி, ஓகேங்களா, இவங்களெல்லாம் அவர் வந்து ஓகேங்களா, இவங்க எல்லாருமே போராடி வழக்கு தொடர்ந்து வழக்கில் வெற்றி பெற்று சுவாமிநாதன் அவர் நீதியரசர் வந்து அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்தோம். காவல்துறை அந்த இடத்தோட கலெக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து 144 பல சதிகள் செஞ்சு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றும் அந்த போராட்டங்கள் வந்து தீபம் ஏற்றணும்ன்ட்டு பல போராட்டங்கள் நடக்குது. அது அந்த ஆத்தாவோட வெளிச்சத்தோட நடக்கும். அது சத்திய வாக்கு நடக்கும். நம்ம எல்லாருமே அதை பார்ப்போம். அதுக்காக அந்த ஆத்தாக்கு இந்த வருஷம் என்ன பண்ணுறோம், விரைவில் திருப்பரங்குன்றத்தில் மலை தீப உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி தான் நம்ம இந்த கொடையை வந்து அந்த ஆத்தாக்கு வந்து இந்த வருஷம் நம்மளோட வேண்டுதலை ஏற்றணும் போய் சமர்ப்பிக்கிறோம். ஓகேங்களா? அதை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே எப்போ தீபத்தூணில் ஏற்ற போகிறாங்களோ அந்த தீபத்தூண் வந்து இதை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இதை மாதிரி தான் இருக்கும். அதோட மாதிரியை நம்ம இந்திய நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை சொன்னாங்க, ஜி இதை மாதிரி பண்ணுங்க ஜி, இது மாதிரி பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனையெல்லாம் கேட்டு இந்த தீபத்தூண் வந்து அதோட மாதிரி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த தீபத்தூணில் வந்து நம்ம வந்து வந்திருக்க இந்திய இயக்க தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓகேங்களா, நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீபத்தூணில் இன்னைக்கு தீபம் ஏற்றுறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சின்ன கார்த்திகை தீபம் ஓகேங்களா, விரைவில் 11ஆம் மாதத்தில் வர கார்த்திகை தீபத்தில் அந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆத்தாவோட சக்தியோட அந்த உச்சி மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு. இப்போ இந்த தலைவரையே கொடுத்துட்டேன். ஆனால் முக்கியமான ஒரு தலைவரை விட்டேன், சிவபாலன். என்னன்னா உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவரோட தீப்பெட்டியை மட்டும் நான் கையில் வச்சுக்கிட்டு எதுக்குன்னா சிவபாலர்ஜியை பேச சிவபாலர்ஜியை பேச விட்டா நல்ல கருத்தை சொல்வாரு. ஆனா அதுக்கான களம் வேற. நல்ல அருமையான மனுஷன். அவரை பத்தி ஒரு சில வரியை மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து மத்தியில் ஆள்ற அரசு பாராளுமன்றத்தில் வச்ச செங்கோலை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செங்கோல் ஆட்சி முறை வரணும்னு சொன்ன தமிழகத்துல ஒரே இந்துத்துவ தலைவர் இவர் தான். அத மாதிரி மதிப்புமிக்க தலைவர்கள்லாம் நம்ம இந்த தீப மாதிரி தூண்ல தீப ஏற்றத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷம். ஆனா அதே அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், எதனா ஒரு நிகழ்ச்சியில அவர் கையில, ஏன்னா செங்கோல் இன்னைக்கு ஆட்சி பண்ணுதுன்னா அதுக்கு காரணமே சிவபாலன்ஜி தான். அதுக்கான வரலாறுலாம் நம்ம பேஸ்புக்கில் வெளியிடலாம். ஒரு நாள் நம்ம அமைப்பு சார்பாக அவர் செங்கோல் கொடுத்து அழகு பார்ப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. கோபிஜி சொன்ன மாதிரி 3 ஆண்டும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கொடையை கொண்டு போயிட்டு ஒரு கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். மேல்மலையனூர் அங்காளம்ம ஆலயத்துக்கு, அதே போல் திருவண்ணாமலை ஆலயத்துக்கும் நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு ஆண்டுதோறும் திருக்கூட சமர்ப்பணம் பண்ணுறோம். திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மனுக்கும் இதே போல் ஆண்டுதோறும் சமர்ப்பணம் பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா, அவங்க குடும்ப சூழலையே பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத காலகட்டத்தில் நாட்டு மக்கள் நலனுக்காக எல்லாரோடைய வாழ்வாதாரம் உயரணும், எல்லாரோடும் நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச செல்வத்தோட வாழணுன்றதுக்காக தான் இது மாதிரியான கூட்டு பிரார்த்தனை செஞ்சு
ஆலயங்களை தேடி அதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இதை செயல்பட்டுக்கிட்டு வரோம். இதெல்லாம் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுறோம். இந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்படுற நம்ம இந்து மக்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய மலை, அந்த மலை முருகப்பெருமானுக்கு உரியது அப்படின்னு இன்னைக்கு இல்லை, பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியே நிர்ணயம் பண்ணி அதுக்காக பட்டயெல்லாம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. பட்டயெல்லாம் அப்ப சொல்லுவாங்க, பத்திரன்றத பட்டயம், பித்தளை தகவல கொடுப்பாங்க பட்டயம். அந்த அதெல்லாம் மறைச்சி அடுத்த முகலாய ஆட்சி மாறுது, அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் மாறி ஒரு காலகட்டத்தில் அதில் சும்மா ஒண்ட விந்த பிடாரி, ஊர் பிடாரி விரட்டின கதையா, எவனோ ஒரு இஸ்லாத்துக்காரன் அங்கே போயிட்டு ஒருத்தவன் இறந்தவனை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு சமாதி மாதிரி ஒன்று கட்டி அதை தர்காவா உருவாக்கிட்டான். அவன் என்ன சொல்றானா, இந்த தர்கா இது சிக்கந்தர் தர்கா இஸ்லாத்துக்கு சொந்தம் அப்படின்னு இஸ்லாத்துக்காரன் சொல்லல. இதை சொல்றது யாருன்னா அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கம் சொல்ல வைக்குது. ஆனா இஸ்லாத்துக்காரனே ஏத்துக்கிறான். இது முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடம், நாங்களும் இதுல ஒண்ட வந்திருக்கோம், நாங்களும் வாழறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த மலை உச்சியில, அந்த மலைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு போனீங்கன்னா, முருகப்பெருமான் வசிக்கக்கூடிய அந்த மலையில சுத்தி சுடுகாடு இருக்கு, ஃபுல்லா சமாதி. இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஆனா அவன் இறந்த சவத்தெல்லாம் கொண்டு போய் அங்க அடைக்கலம் பண்ணி சுடுகாடாக்கி வச்சிருக்கான். நம்ம முருகப்பெருமானுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்ட நமக்கு தீபம் ஏத்த அங்க அதிகாரம் இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சரி, இது சம்பந்தமா நம்ம இந்து தலைவர்கள்லாம் கோர்ட்ல வாதாடு. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது, பல ஆண்டு காலமா இது கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அது இந்த ஆண்டு ஒரு முடிவுக்கு வழக்கம் நம்ம இந்து மக்களுக்கு சார்பாகவே அமைஞ்சது. ஆனா அந்த கோர்ட்டு தீர்ப்பை அரசாங்கம் ஏத்துக்க மனம் இல்லை, அரசாங்கத்துக்கு மனம் இல்லை. திருப்பியும் மறு பெட்டிஷன் போட்டு திருப்பியும் அதே பிரச்சனையை கொண்டு வராங்க. கடைசி வரைக்கும் நாம கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்ற விடாத போனது அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இறைவன் இருப்பான், நிச்சயம் இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். நம்மளுடைய பிரார்த்தனையால நிச்சயம் இந்த வரும் ஆண்டு அதுல தீபம் ஏற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடய நாம இந்த தீபத்தை அங்க ஏற்றுவோம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சில வார்த்தைகள் பேசுவாங்க. சந்தேகம்னாச்சு இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் கோபி, இதுல அவசரப்படாத, இது கொஞ்சம் லாண்ட பிரச்சனைலாம் இருக்கு, இவனுக்கு இது மாதிரிலாம் பண்ணுவானுங்கன்ற சில டைம்ல எனக்கே அறிவுரை எல்லாம் சொல்லுவாரு. ஒரு சில டைம்ல கோபி இதை எடுத்து அடின்னுவாரு, இதை பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னுவாரு. அது மாதிரி ஒரு அருமையான மனுஷன். அந்த மனுஷனை இங்க பெருமை, இந்த திருப்பரங்குன்றோட பெருமையை ஒரு சில வார்த்தைகள் பேசிக்க. முருகனுடைய திருப்பரங்குன்றம் மலை, இந்த திருப்பரங்குன்றம் மலைக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வரலாறுலாம் மிகப்பெரிய வரலாறு. அந்த மலையில தீபம் ஏற்றுறது காலங்காலமா இருக்கு, இந்து மட்டும் இல்ல, காலங்காலமா இருக்கு. இந்த திமுக அரசாங்கம் இந்த தீபம் ஏற்றுவது சிறுபான்மையுடைய ஓட்டு வங்கிகளை பெறுவதற்காக சுயநலத்தோடு செயல்பட்டு அந்த தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வுகளை தடுத்து இருக்காங்க. காரணம் ஏன் சொல்றேன் கேளுங்க. இந்த திருப்பரங்குன்ற தீபம் ஏற்றுவது பல 100 வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது மாற்று கருத்தில் பிரச்சனையா உருவாக்குறது அரசியல் உள்நோக்கம். அதுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு சொல்ல, போகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்துக்கள் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், அது அரசியல், அதுக்குள்ள போகக்கூடாது, இது மாற்று மத விஷயம், அதுக்குள்ள போகக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நாம தான் எல்லா விஷயமும் செய்யணும், நாம தான் எல்லாத்துக்குமே எல்லாரையும் அரவணைக்கிறோம். ஆனால் அவங்க அரவணைக்கிறாங்களா அப்படிங்கிற கிடையவே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறோம். அவங்க ஒரு நாளும் எங்கேயும் அரவணைக்கிறதுலாம் கிடையாது. இப்போ அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தர்காவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த நிர்வாகிகளோட அந்த நீதிமன்றத்துக்கு போகலை. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்களே என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தர்காவுடைய நிர்வாகமே அதை தடுக்கல, எதுவும் பேசலை. அப்படி இருக்கும்போது யார் பிரச்சனை பண்ண போறா? பிரச்சனை சொன்னால் அவங்க தான் பண்ணணும். அவங்களே அதை ஆட்சேபனை மனு எதுவும் தாக்கல் பண்ணல. சொன்ன பிறகு திமுக அரசாங்கோட அழுத்தத்தின் பேர்ல அடுத்த வழக்கில் என்ன கண்டெம்ட்ல அவங்க உள்ள வராங்க, கண்டெம்ட்ல அவங்க உள்ளே வராங்க. இந்த வழக்கை தொடர்ந்து நம்முடைய நண்பர் ராமரவிக்குமார் மற்ற இந்திய இயக்கங்கள் எல்லாமே இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு உள்ள போறாங்க. பட் இருந்தாலும் கூட மகத்தான தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்களுடைய நீதி முருகனுடைய குரலாகவே நீதிபதியினுடைய குரல் ஒலித்தது. மேலும் அந்த வழக்குக்கு என்ன பண்ணாரு, மலையிலேயே போய் ஆய்வுலாம் செய்தாங்க. இந்த ஊடகங்களோட நிறைய கேள்வி என்ன கேட்டாங்க, என்ன நீதிமன்றம் உடனே அது மட்டும் என்ன பிரச்சனைகள், எவ்வளவோ வழக்குகள் நிலவில் இருக்கு, கண்டெம்ட் நிலவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ன சொன்னா, அதாவது மனிதனாக வாழ்ந்த
ஐயா கலைஞர் இருக்காரு, திமுகவோட தலைவர். அவருக்காக நீதிமன்றம் இரவு முழுவதும் திறந்து வச்சாங்களா இல்லையா? அவருக்காக நீதிபதிக்காக அன்னைக்கு நைட்டு டிராபிக் ராமசாமி பெட்டிஷன் போடுறாரு. பெட்டிஷன் எதுக்காக வாபஸ் வாங்குறாங்க வழக்கெல்லாம்? அந்த சுடுகாடுன்னு சொல்லி போட்டாங்க பீச்சு. அதெல்லாம் வந்து என்ன பண்ண, சுடுகாடுன்னு சொல்லி முத்திரை குத்தி அந்த இடத்துல அவரோட சமாதியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீதி வந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஒரு நைட்டை திறந்து வச்சு எல்லாமே பண்ணாங்க. அதாவது நாட்டினுடைய முதல்வராக இருந்தவருக்கு அந்த நீதி கிடைக்கும் போது உலகத்தினுடைய முதல் கடவுளாக திகழக்கூடிய முருகர், உலக புகழ் பெற்றவர், இந்துக்கள் மத்தியில தமிழகத்தினுடைய ஓம்காரம் என்பதற்கு முழு அதிகாரம் பெற்ற எம்பெருமான் முருகனுக்காக நீதி வழங்கியதில் என்ன தவறு இல்லை? ஏன்னா நம்மளுடைய உரிமை, நம்ம உரிமை பிரச்சனை. ஆனா அதுக்காக நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம். அது நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில அது வந்து தடுத்தாங்க. பட் இருந்தாலும் கூட அது முழு ஆதரவா வந்து நம்ம கோபி, நம்ம செந்தில்ஜி எல்லாருமே வந்து ஆதரவா இருந்தாங்க நமக்கு. இருந்தாலும் இங்க வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நம்ம இந்துக்கள் குடும்பமாக நம்மளுடைய உரிமையை காப்பதற்காக வீதிக்கு வரணும். வீதிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நினைக்கிற மாதிரி நம்ம வந்து நீதிமன்றம் சொல்லியாச்சு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? தீர்ப்பு கொடுத்தாங்க. அங்க தீபம் ஏற்ற முடிஞ்சா? காரணம் ஏன்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில வீக்னஸ் தான். அது இந்த ஊடக மத்தியில் பேச விரும்பல. பட் இருந்தாலும் கூட வரும் காலங்களில் அங்க தீபம் ஏற்றுவதற்கு உண்டான முயற்சிகள் நம்ம ஈடுபடணும். அங்க தீபம் ஏற்றுவதற்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை நம்ம அகற்றணும். அதற்கு நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்த ஒரே இலக்காக நம்ம செயல்படணும் சொல்லிட்டு எம்பெருமான் முருகனுடைய அருளால, தாய் பராசக்தி அருளால நம்ம கோரிக்கையை வச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.